எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டியூரிங் டெஸ்ட்ன்னு ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மிஷின்களும் புத்திசாலித்தனமா இயங்க முடியுமான்னு ஒரு கேள்வி 1950கள்ல வந்தபோது, இவர் தான் ஆலன் டியூரிங்ன்னு ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவர் தான் டியூரிங் டெஸ்ட்ன்னு ஒண்ணு டிவைஸ் பண்ணாரு. ரொம்ப அது டெஸ்ட் என்னன்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு ஹியூமன் இருப்பான், ஒரு மிஷினும் இருக்கும். ஓகே. இவங்க 2 பேர்கிட்டயும் மல்டிபிள் ஜட்ஜஸ் ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் மாரி டெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கோங்களேன். என்ன டாஸ்க் வேணா குடுக்கலாம். அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஹியூமனும் ரெஸ்பாண்ட் பண்ணும், மிஷினும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ மல்டிபிள் ஜட்ஜஸாலயும் இது ஹியூமன் ரெஸ்பான்ஸ், இது மிஷின் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ஹியூமன் ரெஸ்பான்ஸ் மாரி இருந்ததுன்னா, அந்த சிஸ்டம் அந்த மிஷின் டியூரிங் டெஸ்ட்ட பாஸ் பண்ணிடுதுன்னு அர்த்தம். பட் இன்னி வரைக்கும் 1950களையும் இன்னி வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஏஐ வர வரைக்கும் அந்த டியூரிங் டெஸ்ட்ட எந்த மிஷின்களாலும் பாஸ் பண்ண முடியல. இப்போ நமக்கு 2029ல ஏஐ இந்த டியூரிங் டெஸ்ட்ட பாஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துரும்ன்றது தான் ரே குர்ஸ்வேலோட ஃபோர்காஸ்டிங்காவும் இருந்தது. ஒரு வீடியோல பார்த்தோம். மெட்டாகுலஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்காஸ்டிங் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க 2060ல தான் நடக்கும்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் 2029க்கு வந்துட்டாங்க. ஸோ 2029ல ஏஐ டியூரிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிடுச்சுன்னா, ஹியூமன் லெவல் ஆப்பரேஷன்ஸ்க்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப கூட கான்ஷியஸ்னஸ்ன்றது அதுக்கு இன்னும் வந்திருக்காது. ஓகே. அது ஹியூமன்ஸ்க்கே உரித்தான ஒன்று. பட் ஒரு வேலைய மனுஷன் செஞ்சானா, மிஷின் செஞ்சானா, நான் மனுஷன்கிட்ட பேசுறோம், மிஷின்ட்ட பேசுறோம்னு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஹியூமன் மாரியே செயல்படக்கூடிய அளவுக்கு மிஷின்ஸ் வளர்ந்துரும். அதுக்குண்டான இது 2029லயே டியூரிங் டெஸ்ட்ட பாஸ் பண்ணிடும் ஏஐன்றாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனதர் 3 இயர்ஸ்ல இது நடக்க போகுதுன்றாங்க. லெட்ஸ் see how it goes. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.